புதுச்சேரி திருக்காஞ்சி அருகே கங்கை பிராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 108 அடி உயர 5 முக சதாசிவன் சிலையுடன் கூடிய மாதிரி கட்டிடத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை, அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். புதுவையில் காசிக்கு வீசம் பெற்ற வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி கங்கை பிராக நதீஸ்வரர் மற்றும் பொதியன்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றங்கரைகள் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நகர பகுதி மற்றும் கிராம பகுதியிலிருந்தும் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியிலிருந்தும் நூற்றுக்கணக்கான உற்சவர்களும் மூலவர்களும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் பாலித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தீர்த்தவாரியில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான உற்சவர்கள் மற்றும் மூலவர்களை தரிசனம் செய்து வழிபட்டார். அதைத் தொடர்ந்து திருக்காஞ்சி கங்கை பிராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் 108 அடி உயரத்தில் 5 முக சதாசிவன் சுவாமி சிலை நிறுவப்பட உள்ளது. 3 மாடி தளத்துடன் கொண்ட கட்டிடமாக அமைய உள்ளது. இதனுடைய மாதிரி கட்டிட வடிவமைப்பு கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதனை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டு சிவன் சிலை எவ்வாறு அமைய உள்ளது குறித்து கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து 108 பக்தர்களுக்கு எள்ளுருண்டை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஹோட்டல் கிரீன் பேலஸில் நடைபெற்ற புதுவை செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தின் 28ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழாவில் கடந்த 2023ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. முன்னதாக சங்கத்தின் தலைவர் முரளிதரன் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். பொதுச் செயலாளர் பாண்டியன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தின் பெயர் பலகையை முன்னாள் சபாநாயகர், புதுவை மாநில செங்குந்தர் சங்க தலைவர், சப்தகிரி குழும சேர்மன் VP சிவக்கொழுந்து திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து கடந்த 2023ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கி மாணவர்களை வாழ்த்து பேசினார். அடுத்ததாக கடந்த மாதம் போகி பண்டிகையை அன்று நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர்களுக்கும் பரிசுகளை சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் தலைவருமான VP ராமலிங்கம் வாழ்த்தி வழங்கினார். விழாவில் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருதை ராஜமாணிக்கம் மற்றும் ராஜப்பன், சிறப்பு அழைப்பாளர் மயிலம் செங்குந்த சத்திர பரிபாலன் அறக்கட்டளையின் சட்ட ஆலோசகர் அன்பழகன் ஆகியோருக்கு புதுச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்தின் தலைவர் முருகையன் வழங்கி கௌரவித்தார். கடந்த கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் உயர்கல்வி மற்றும் தொழில் வேலை வாய்ப்பு பற்றி மேலும் அறிந்து கொண்டு தெளிவு பெற ஸ்ரீ ராமானுஜர் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் தலைமை நிர்வாக அதிகாரி தேவி பிரியா வழிகாட்டல் நிகழ்ச்சியை வழங்கினார். தொடர்ந்து புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்திற்கு கல்வி வைப்பு நிதி தாராளமாக வழங்கிய அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக சங்கத்தின் பொருளாளர் ராஜேஷ் ஆறுமுகம் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தின் தலைவர் முரளிதரன், பொதுச் செயலாளர் பாண்டியன், பொருளாளர் ராஜேஷ் ஆறுமுகம், சென்ற முறை தலைவர் மற்றும் மணிகண்டன் கௌரவ தலைவர் ஸ்ரீனிவாசன், துணைத் தலைவர்கள் கோபிநாத், பாலசுப்ரமணியன், ஜெயராம் சக்கரவர்த்தி, இணை செயலாளர்கள் காமராஜ், சுரேஷ், சுகுமாரன் மற்றும் செயற்குழு நிர்வாகிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அரியாங்குப்பம் தொகுதியில் பிறந்த குழந்தைகளுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் தங்க மோதிரம் வழங்கியும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், சுத்துக்கேணி பாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
அகில இந்திய சமூக நல அமைப்பின் 25ஆம் ஆண்டின் 2வது கூட்டம் பட்டானூரில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் 25ஆம் ஆண்டின் 2வது கூட்டம் நிறுவனர் புரட்சி திலகம் கே பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி பட்டானூரில் உள்ள சங்க அலுவலக கட்டிடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பிறந்தநாள் காணும் பொறுப்பாளர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி மற்றும் சங்க கட்டிட கட்டுமான பணிகளின் நிதிநிலை வெள்ளி விழா குழுவின் ஆலோசனைகள் குறித்து இந்த கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு ஆலோசித்தனர். அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த மாதம் பிறந்தநாள் விழா காணும் மணிவேலு மற்றும் பிரேம் ஐவர் செல்வம் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அமைப்பின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 9 பேரிடம் 65,000 ரூபாயை அபகரித்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுவையை சேர்ந்த சுகன்யா ஈஸ்வரி என்பவர் பேஸ்புக் பக்கத்தில் வந்த விளம்பர லிங்கை தொடர்ந்து கொண்ட பொழுது அவரது வங்கி கணக்கிலிருந்து 2,997 ரூபாய் திருடப்பட்டது. அதேபோல் கீர்த்தனா என்பவர் லோன் செயலி மூலம் பெற்ற கடனுக்கு அதிக பணம் செலுத்த கோரி சைபர் கிரைம் கும்பல் மிரட்டல் விடுத்துள்ளது. புதுவையை சேர்ந்த ராஜேஷ் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 19,000 ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளார். இதேபோல் நேற்று முன்தினம் மற்றும் புதுவை பகுதியை சேர்ந்த 9 பேரிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் 65,000 ரூபாயை ஏமாற்றி அபகரித்துள்ளது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் தனித்தனியே வழக்கு பதிந்து மோசடி கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். கேலா இந்தியா திட்டத்தின் கீழ் 3,60,00,000 ரூபாய் செலவில் ஒலிம்பிக் தர நீச்சல் குளம் மற்றும் பாதுகாவலர் அறை கட்டும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி எல்லைப்பிள்ளை சாவடி சாரதாம்பாள் நகரில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஒலிம்பிக் தர நீச்சல் குளம் மற்றும் அனைத்து வசதிகளுடன் கூடிய பாதுகாவலர் அறை மற்றும் கழிவறையுடன் கூடிய 2 உடைமாற்றும் அறை ஆகியவை புதியதாக கட்டுவதற்கு 3,60,00,000 ரூபாய் செலவில் அரசாணை பெறப்பட்டு பணி துவங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை இயக்குநர் செந்தில்குமார், இணை இயக்குநர் வைத்தியநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள், ஊழியர்கள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை பகுதியில் மாசி மகத்தையொட்டி பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசி மக தீர்த்தவாரையில் வைத்திக்குப்பம் கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் பக்தர்களுக்கு எழுந்தருளி காட்சியளித்தன. இதையொட்டி புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் அன்னதானம் வழங்கின. அந்த வகையில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் ரேணுகா தியேட்டர் அருகே 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாநில பொருளாளர் ராஜகணபதி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சரவணன், சசி, ராஜ்குமார், வினோத், ஹரிராம் குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் துப்புராயப்பேட்டை லசார் கோவில் வீதி நிக்கோல் ஸ்டுடியோ குடியிருப்பு ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கி உதவி செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி நேரில் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்புராயப்பேட்டை வாசல் கோவில் வீதி நிக்கோல் ஸ்டுடியோ குடியிருப்பு பகுதிகள் கடந்த 48 ஆண்டுகளாக லெப்ரசி மாற்றுத்திறனாளிகளின் 16 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இவர்களுக்கு பட்டா வழங்க கோரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடியிடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை சந்தித்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்து வந்தார். இந்த நிலையில் பட்டா வழங்கும் சர்வே இயக்குநர் செந்தில் வீட்டு மனைப்பட்டா மனுவின் நிலை குறித்து சட்டமன்ற உறுப்பினருக்கு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தில் கடற்கரையிலிருந்து 27.5 மீட்டர் தொலைவில் குடியிருப்பு அமைந்துள்ளது. உச்சநீதிமன்றம் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பட்டா மற்றும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் ஒரு கட்டிடத்தையும் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடாது என்றும் அறிவித்துள்ளது. வருவாய் பதிவேடுகளின்படி நீர்நிலைகளில் பட்டா வழங்கக்கூடாது என்ற உத்தரவை சுட்டிக்காட்டினர். இதையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க கோரி ஆட்சியர் குலோத்துங்கனிடம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணடி கோரிக்கை வைத்துள்ளார். அதைத் தொடர்ந்து அவரின் கோரிக்கையை ஏற்று குடியிருப்பு பகுதியை நேரில் வந்து பார்த்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உறுதியளித்துள்ளார்.
அப்பொழுது திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. கழக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க வில்லியனூர் தொகுதி அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. VR மணி தலைமையில் புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முன்னிலையிலும் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானமும் வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகள் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன் மற்றும் மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் காதர் மொய்தீன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், மங்களம் ஜெயபால், எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் எம்ஜிஆர் சரவணன் உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஷைனஸ் பெத்தாங் கிளப் மற்றும் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு இரட்டையர் பெத்தாங் விளையாட்டுப் போட்டியை அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் IG வீரராகு, மேலாண் இயக்குனர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஷைனஸ் பெத்தாங் கிளப் மற்றும் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு இரட்டையர் பெத்தாங் விளையாட்டுப் போட்டி புதுச்சேரி உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இன்று துவங்கிய போட்டியை அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் IG வீரராகு, மேலாண் இயக்குனர் பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். முன்னதாக IG வீரராகுவுக்கு மேலத்தாளத்துடன் மலர்கள் தூவி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் சுமார் 334 அணிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக கோப்பையும் 14,000 ரூபாய் ரொக்க பரிசும், 2ஆம் இடம் பிடிப்பவர்களுக்கு 12,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடிப்பவர்களுக்கு 4,000 ரூபாய் வீதம், 4 நபர்களுக்கும் 4ஆம் இடம் பிடிக்கும் 8 வீரர்களுக்கு தலா 2,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஷைனஸ் பெத்தாங் கிளப் நிர்வாகிகள் சிறப்பாக செய்துள்ளனர். HRO மனித உரிமை அமைப்பின் புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவி மற்றும் மாநில பொருளாளர் கலப்பூராலி சேவா ரத்னா டாக்டர் மஸ்தான் வல்லிபாயின் பிறந்த நாளை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. HRO சர்வதேச மனித உரிமை பணிக்கான அமைப்பின் நிறுவன தலைவர் டாக்டர் MR சஞ்சீவா ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில தலைவர் செய்யாடு அவர்களின் அறிவுறுத்தலின்படி HRO மனித உரிமை அமைப்பின் புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவி மற்றும் மாநில பொருளாளர் களப்போராளி மக்கள் சேவகி சேவை செம்மல் சேவா ரத்னா டாக்டர் மஸ்தான் வல்லி பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சியின் மரக்காண மைய ஒன்றிய செயலாளர் கோட்டிபாலா, HRO மாநில செயலாளர் கமல்ராஜ், விழுப்புரம் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் விஸ்வநாதன், முன்னாள் மாநில பொருளாளர் வாசுகி, மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் காயத்ரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.